இப்போ எல்லாருக்குமே நடிகர் மாதவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 2000ஆவது ஆண்டு மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான அலைப்பாயுதே படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு மாதவன். அலைப்பாயுதேவை தொடர்ந்து என்னவளே, பார்த்தாலே பரவசம், மின்னலே இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஒரு சாக்லேட் பாய் ஹீரோவாக லவபிள் பாயாக தான் பார்த்தீங்கன்னா அறியப்படுறாரு ஆடியன்ஸுக்கு. என்னால் இது மட்டும் இல்லை, ஆக்ஷனுமே நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறத ரன் படம் மூலயமா ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. நாட் ஓன்லி ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மட்டும் நான் இல்லாமல் என்னால் என்னுடைய ஸ்ட்ராங் ஜோன்லேருந்து வெளியே வந்தும் அவுட் ஆஃப் ஜோன்லேயே நடிக்க முடியும் அப்படின்ட்டு நலதமயந்தி, அன்பே சிவம், ஆயுத எழுத்து, தம்பி இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்து தன்னை ஒரு நல்ல நடிகராகவும் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. இறுதி சுற்று படம்லாம் அவருடைய ஆக்டிங் கெரியருக்கு நல்ல ஒரு தீனி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் மாதவன் வந்து நல்ல பரிச்சயமான நடிகர் தான். எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் மாதவனுக்கு எப்படி ஒரு நல்ல கெரியர் அமைஞ்சதோ அதே மாதிரி பாலிவுட் சினிமாவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கெரியர் வந்து அவருக்கு இருக்குது. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் மாதவனை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு அவரை வந்து கொண்டாடினாங்க, வரவேற்புலாம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அவருக்கு ஹிந்தி சினிமாவில் ரெகக்னேஷன்லாம் கிடச்சிதான்னா இல்லை. மாதவன் வந்து ஒரு தமிழ்காரரு, தமிழ் ஃபேமிலியை சேர்ந்தவர், ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாயிட்டு தான் இப்போ ஹிந்தி சினிமாவுக்கு வராரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாலிவுட்டில் அப்போ இருந்த ஆட்கள்லாம் அவரை எப்படி பார்த்தாங்க, பாலிவுட் சினிமா வந்து அவரை எப்படி ட்ரீட் பண்ணிச்சு, எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மாதவன் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். மாதவன் என்னதான் தமிழ் ஃபேமிலியாக இருந்தாலுமே அவர் ஃபேமிலி இருந்தது, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜம்ஷத்பூர், ஜார்க்கண்டில் தான், பூரா நார்த் இந்தியா. இவர் ஸ்கூல் படித்தது, காலேஜ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் தான். அதனாலே என்னமோ அவருக்கு வந்து இந்த ஹிந்தி, நார்த் இந்தியா லைஃப் அதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஹிந்திலாம் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாகவே பேசுவாப்பில். ஈவன் அவருடைய கெரியர் ஆரம்பித்தது கூட ஆக்டிங் கெரியர் நார்த்தில் தான், ஹிந்தி சீரியல்ஸில் தான் பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். இவர் இந்த சீரியலில் பிஸியாக இருந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மணிரத்னம் வந்து இருவர் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோகன்லால் அண்ட் பிரகாஷ்ராஜ் வச்சு எடுத்திருப்பாரு. அந்த படத்துக்கான ஆடிஷன் ஃபஸ்ட்டு நடத்தியிருக்காரு. அதுவும் குறிப்பாக பிரகாஷ்ராஜ் ரோலுக்கு யாரை போடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து மாதவன் இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிருக்காரு. ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கார். இந்த கேரக்டர் வர கொஞ்சம் வெயிட்டான கேரக்டரு, இதுக்கு இவர் சூட் ஆக மாட்டார் அப்படிங்கிறதுனால கடைசி நேரத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாதவனை வந்து மணிரத்னம் ஒரு மைண்டில் வச்சுருக்காரு, நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அலைப்பாயுதே படம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டு மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கொடுத்துருக்காரு. மாதவன் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எப்போ ஹீரோவாக அறிமுகமானாருன்னு பார்த்தீங்கன்னா 2001 தான். 2001 ரெஹனா ஹே தெரி தில் மே அப்படிங்கிற படம் மூலயமா தான் ஹிந்தியில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அது வேறு எந்த படமும் கிடையாது, தமிழில் அதே வருஷத்தில் நம்ம ஜிவிஎம் டைரக்ஷனில் வந்ததில்ல மின்னலே, அந்த படத்துடைய ஹிந்தி ரீமேக் தான் அந்த படம். இவரே தான் நடிச்சிருப்பார். ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணி அங்கே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. மின்னலே படத்தை பொறுத்தவரை தமிழில் கௌதம் மேனனுக்கு அதான் ஃபஸ்ட்டு படமே ஒரு தரமான படமாக கொடுத்துருந்தாரு. படம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. கௌதம் மேனனுக்கும் சரி, மாதவனுக்கும் சரி, ஹாரிஸுடைய சாங்ஸ் தான் படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட்டு லவ் மூவிஸ்ன்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக மின்னலை படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் அது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு கல்ட்டு ஃபாலோவிங்கும் அந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் அந்த படம் ரீரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் ஸ்டோரி போடுறது அப்படி இப்படின்னு ஃபயர் விட்டுட்டுலாம் தெரிஞ்சாங்க. ஆனால் இதே மின்னலை படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்கல்ல, மாதவன் அறிமுகமானார், ரெஹனா ஹே தெரி தில் மே, அந்த படத்துடைய கதையை அங்கே வேறு. ஏன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சுது. இந்த படம் ஹிந்தியில் உண்மையிலே வந்து ஃப்ளாப் ஆச்சா இல்லை திட்டமிட்டு சில நபர்களால் ஃப்ளாப் ஆக்கப்பட்டுதா அப்படிங்கிற கேள்வி கூட பாலிவுட் ஆடியன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் டிசாஸ்டரு. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா சில வருஷங்கள் கழித்து பல பேரால் பாராட்டப்பட்டு அந்த படத்துக்கு ஹிந்தி வெர்ஷனுக்கே வந்து ஒரு கல்ட்டு ஃபாலோயிங் உருவாகி ஒன்ட்டு பயங்கரமாக அந்த படத்தை பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வேவ் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஹிந்தி சரௌண்டிங்கில் போயிட்டே இருக்கும். நீங்கள் கூட யூடியூப்பில் அந்த படத்தை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ, அந்த படத்தை பற்றின ரிவ்யூ, அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட மாதவன் ஹிந்தி படம் சம்மந்தமாக ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறாரு, ப்ரொமோஷனுக்கு போகிறாருன்னா அந்த ரெஹனா ஹே தெரி தில் மே அந்த படத்தை பற்றி அவர்கிட்ட கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அவரும் அந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் நகர்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கல்ட்டு ஃபாலோயிங்காக பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்படிலாம் பண்ணுறீங்களே, ரிலீஸ் ஆகும்போது ஏன்டா ஃப்ளாப் ஆகுனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வரும். இப்போ நம்ம தமிழில் கூட சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அந்த டைமில் ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்.
இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்கள் வந்து ரொம்ப சில படங்கள்லாம் அட்வான்ஸாக எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் சரியாக அவங்களுக்கு புரியாது, ஆடியன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு கல்ட்டு ஃபாலோயிங் உருவாகி ஆவுன்ட்டு ஃபயர் விடுற மூமெண்ட்லாம் நடந்திருக்கும். தமிழில் கூட 1000ல் ஒருவன், அப்புறம் கமல் அவர்களுடைய பல படங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படம், ஒரு வந்து நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படத்துக்கு அப்படி நடந்ததுன்னா பரவாயில்ல. இந்த மின்னலே படத்துடைய ரீமேக் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு லவ் படம். அந்த டைமில் ஆடியன்ஸோடைய டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஹிந்தியில். ஆனால் அப்படி இருந்துமே ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அந்த காரணங்களை இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாலிவுட்டை பற்றி சில பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அங்கே ஃபேமிலி ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு இந்திக்காரராகவே இருந்தாலுமே அங்கே வந்து அவுட் சைடராக இருந்து சினிமா பின்புலம் பெருசாக இல்லாமல் ஒரு அவுட் சைடராக இருந்து ஒரு ஆக்டராக மாறி அங்கே தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி ஜெயிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கூட சில பேர் மட்டும்தான் அப்படி வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதே விஷயத்தில் தான் மாதவனும் மாட்டினார் ஹிந்தியில். ஏன்னா மாதவன் வந்து ஒரு அவுட் சைடர், தமிழ்லேயும் சரி ஹிந்திலையும் சரி. அவருக்கு வந்து சினிமா பின்புலத்திலேருந்து வந்தவர், அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அப்பா ப்ரொடியூசர் அப்படிலாம் கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தவர் தான் அவர். இது ஒரு ரீசனு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்திக்காரனாகவே இருந்தாலுமே அங்கே வந்து அவுட் சைடராக இருந்து வரவங்களுக்கு 1000 பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கலாம் விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை தாண்டி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதவன் வந்து ஒரு தமிழ்காரர். இந்திக்காரனாகவே இருந்தாலும் ஒரு அவுட் சைடராக இருக்கிற பட்சத்தில் 1000 பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அவனை வந்து கவுக்கிறதுக்கு. அதே ஒரு தமிழ்காரனை எப்படிங்க வளர விடுவாங்க? இது என்ன தமிழ் சினிமாவா? இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜை சேர்ந்தவராக இருக்கட்டும் சேராதவங்களாக இருக்கட்டும் திறமை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. தமிழ் லாங்குவேஜ் சேராத ஒருத்தர் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாராக ஆக முடியும். நான் சொன்ன உடனே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பிரிவினாவாதம் பேசுகிறியா, எங்கள் தலைவரையை பற்றி தப்பாக பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க. நான் வந்து தப்பாலாம் சொல்லலை, யாரை பற்றி இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். நம்ம ஊரை பொறுத்தவரை, நம்ம ஆடியன்ஸுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. நல்ல படம் கொடுக்குறாங்களா, திறமை இருக்கா, என்டர்டெயின் பண்ணுறாங்களா, இவ்வளோ தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதர் லாங்குவேஜிலலாம் அப்படியே இருப்பாங்க எல்லாம் அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஆளுங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயும் இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளாகவே இருந்தாலும் அவுட் சைடராக இருக்காங்கன்னா வளர விட மாட்டாங்க. அங்கே ஃபேமிலி டாமினேஷனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். அந்த ரெஹனா ஹே தெரி தில்மே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு டாக்கு தான் இருந்துதான். அதோ குறிப்பாக மாதவன் மேலே. சவுத் வாலா எவனோ ஒருத்தர் வந்து படம் பண்ணியிருக்கானா, நம்ம படத்தில் நடிச்சிருக்கானா, மதராசி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எடுப்புலேயே சொன்னாங்களாம். அதுலேயே அந்த படத்தை பார்த்துட்டு இந்த கிரிட்டிக்ஸு ரிவ்யூலாம் எழுதுவாங்களே கிரிட்டிக்ஸு, அவங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லாத குறைகளே இல்லையா. என்ன இது படம் மாதிரியே இல்லையே, ஏதோ எடுக்கணுமேனு எடுத்த மாதிரி இருக்குது, படத்தில் என்ன ஹீரோ மாதிரியே இல்லையே, ஆள் பார்க்குறதுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் என்ன கலராக ஏதோ ஜோக்கர் மாதிரி பண்ணியிருக்காரு, படத்தில் இது நொல்ல அது சொல்லன்ட்டு அவங்க அந்த படத்தை போட்டு அப்படி வறுத்தெடுத்தாங்களாம். மாதவனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவர் என்னதான் ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோவாக இருந்தாலுமே ஆள் பார்க்குறதுக்கு மாநரமாக தான் இருப்பாப்புல. அதையே பார்த்திங்கன்னா ஒரு குறையெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா அந்த டைமில் இந்த 2001 அந்த டைம் பாலிவுட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான், அதுக்கப்புறம் ரித்திக் ரோஷன், ஷாஹித் கபூர், இவங்கெல்லாம் அந்த பாலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஆள்லாம் கலராக இருப்பாங்க நல்லா. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் கூட, இந்த ஒரு கம்பேரிசன்லாம் கூட பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்ன கலர் ரீதியாக எப்படி இருக்கார், இவரெல்லாம் ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இல்லையே, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அடித்து காலி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு தமிழில் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹிந்தியில் சீரியல் தானே நடிச்சிட்டு இருந்தார். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறையாக சொல்லியிருக்கானுங்களாம். சீரியல் ஆக்டர்லாம் எதுக்கு, சீரியல் ஆக்டரை போய் நடிக்க வச்சுருக்காங்க, இங்கே என்ன ஹீரோவா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸாக. I was hoping that I have a great outcome of the film. And then it released and people said it was flop and my dressing sense was horrible and I didn't even get the best newcomer award. Completely like sidelined, like terrible. Didn't release a song because he said oh madrasi ki tarah lag rahe hain yaar. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பற்றி பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்லும்போது சைக்காலஜிக்கலாகவே நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அவனை பற்றி நெகட்டிவாக தானே சொல்கிறாங்க, அப்போ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, நம்மளே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். கிட்டத்தட்ட அதே தான் பார்த்தீங்கன்னா அங்கே மாதவனுக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு இந்த டைம் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் பெருசாக ஆக்டிவ்லாம் கிடையாது, இந்தளவுக்கு வளர்ச்சிலாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுடைய கையிலேயே உள்ளங்கையிலேயே சோஷியல் மீடியாங்கிற ஒன்று வந்துருச்சு. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சிருது. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவிலேயே கூட
ஒரு குறிப்பிட்ட தனியார் சேனல்லலாம் டாப் 10 ரிவ்யூலாம் போடுவாங்க. இந்த ரிவ்யூவில் வந்து முதல் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த படம் வேறு லெவல் ஹிட்டுன்னெலாம் நம்பி நம்ம பார்த்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பத்திரிகையில் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா போதும், நல்ல படமாக இருக்கும், அந்த பத்திரிகையில் நல்லதாக சொல்லிட்டா போதும், இவர் எவ்வளோ மார்க்கு கொடுத்தாரு, ஸோ இப்படிலாம் நம்பி ஆடியன்ஸ் பார்த்த காலகட்டம்லாம் இருக்குது. அது தமிழ்லேயும் சரி ஹிந்திலையும் சரி. ஆனால் இன்றைக்கி கதையே வேறு. யார் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறா, அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, காசு வாங்கியிருக்கானா இல்லையாங்கிறத ஆடியன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. யார் நல்ல ரிவ்யூ கொடுக்குறா, என்னதான் ரிவ்யூவர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஆனால் பப்ளிக் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோ முடியும் போதே இது நல்ல படமா கெட்ட படமாங்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிஞ்சிருது. ஆனால் அன்றைக்கி காலகட்டம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கும்ல. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சவுத் வாலா, இவர் வந்து மதராசி சீரியல் ஆக்டரு, இவரெல்லாம் வந்து நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் நெகட்டிவான ஒரு இதுவாக தான் ஒரு வேவ் தான் அவருக்கு அகென்ஸ்டாக போயிருந்திருக்கு. இண்டஸ்ட்ரியில் அன்றைக்கி இருந்த முக்கியமான புள்ளிகள் சொல்கிறது தானே நிறைய ரிவ்யூவர்ஸ் கூட கேட்டிருப்பாங்க. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்லேயே நிறைய பேர் கவர் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் இருக்க தான் செஞ்சாங்க. ஸோ எல்லாருமே ஒரு தனக்கு அகைன்ஸ்டாக இருக்கும்போது ஆடியன்ஸுக்குமே உண்மையிலே நல்லா தான் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி தானே தோணியிருக்கும். ஆனால் படத்துக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இப்படி இருக்கும்போது மக்களும் சைக்காலஜிக்கலாக நம்பிடுவாங்கல்ல. இன்றைக்கி காலகட்டம் மாதிரி அன்றைக்கி இல்லையே. ஸோ அதனால் கூட பெருசாக அந்த படத்துக்கு ஓப்பனிங் கிடச்சிருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்திருந்தாலுமே இந்த ரிவ்யூஸு இதெல்லாம் பார்த்துட்டு படம் உண்மையிலே நல்லா தான் இல்லை போல இருக்குது அப்படின்லாம் நம்பி கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். பாலிடிக்ஸுங்கிறது கண்டிப்பாக இந்த படத்துக்கு நடந்திருக்கு. இந்நிலையில் ஹாரிஸ் ஜெயராஜ் என்னென்ன சாங்ஸ்லாம் போட்டாரோ அதே சாங்ஸை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி படத்துக்கும் ஹிந்தி ரீமேக்குக்கும் அதே தான் போட்டிருப்பாரு. அங்கே வந்து மியூசிக்கு கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசரோட வற்புறுத்தறனால பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 சாங் வர புதுசாக அந்த படத்துக்கு ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் இருந்தால் சாங்ஸையும் குறை சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போட்டு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ முதல் படமே பாலிவுட்டில் மாதவனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் படமாக அமைஞ்சதுனால அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கல மீன்ஸ் எப்படின்னா ஒரு வெற்றி படம் ஒரு ஹீரோ கொடுக்கும்போது 4-5 படம் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க. இந்த படம் வெற்றியும் அடையில, இவர் வந்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் அங்கே இருந்திருக்கும் போது ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழில் நல தமயந்தின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவரே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த படமும் பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் ஹிந்தியில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு மாதவன். சைமல்டேனியஸாக அவர் தமிழ்லேயும் சில படங்கள் நடிச்சிருக்காரு, ஹிந்திலையும் வர வாய்ப்புகளை. உதாரணத்துக்கு ஒரு செகண்ட் ஹீரோவாக வருதா, ஓகே நான் நடிக்கிறேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருதா, ஓகே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கு பெருசாக வரவேற்பு கிடையாது, நிறைய படங்கள் ஃப்ளாப்பு தான் இருக்குது. ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிற படம், ஒரு செகண்ட் ஹீரோவாக நடிக்கிற படம், அப்படிப்பட்ட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல நடிகராக, திறமையான நடிகர் இவர் அப்படிங்கிற பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்கு. ஏன்னா அதில் வந்து அவர் செகண்ட் ஹீரோ, அந்த நல்ல பேர் வர படங்களில் வந்து அவர் வந்து செகண்ட் ஹீரோவாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிக்கிற, மெயின் லீடு வந்து இன்னொருத்தவங்களாக இருப்பாங்க. இப்படிலாம் மாதவன் நடித்து ரொம்ப ரேராக அவர் சோலோ ஹீரோவாக நடிக்கிற சில படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக 1-2 படங்கள் மட்டும்தான் அவருக்கு ஹிட் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு செகண்ட் ஹீரோ அப்படி நடிக்கிற படங்கள் தான் அவருக்கு பேர் கிடச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா மாதவன் வந்து பாலிவுட்டில் இன்றைக்கி கொஞ்சம் தெரிகிறாரு அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அமீர் கானை வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அமீர் கானை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹீரோக்கள் மாதிரில இந்த மசாலா டான்ஸு பாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல படங்களாக கொடுக்கணும், இந்த சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் எடுத்து பேசணும், தரமான படங்களாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா ரங் தே பசந்திங்கிற படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அதே படத்தில் சித்தார்த்தும் நடிச்சிருப்பார், சித்தார்த்தையும் நடிக்க வச்சிருப்பார். மாதவன் ரங் தே பசந்தியில் நடித்த அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெகக்னேஷன், நல்ல ஒரு பேர் கிடச்சிது. அதே மாதிரி 3 Idiots படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரங் தே பசந்தியில் நடித்த அதே கேங்குக்கு தான் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாரு, மாதவனையும் நடிக்க வச்சிருப்பார். ஸோ மாதவனை பொறுத்தவரை தமிழில் 3 Idiots படத்துடைய ரீமேக் தான் நண்பன் படத்தில் ஸ்ரீகாந்த் நடித்தார்ல, அந்த ரோல் தான் பார்த்தீங்கன்னா அங்கே மாதவன் நடிச்சிருப்பார். ஸ்ரீகாந்த் நடித்ததை விட அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் மாதவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோலுக்கும் நல்ல ஒரு பேர் ரெகக்னேஷன்லாம் கிடச்சிது. கூட பார்த்தீங்கன்னா மாதவனுக்கு இதே மாதிரி தான் அவருடைய கெரியருங்கிறது போயிட்டு இருந்தது. கிடைக்கிற வாய்ப்புகளில் நடிப்பார், செகண்ட் ஹீரோவாக நடிப்பார், கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிப்பார், ரேராக ஏதாவது ஒரு படத்தில் மெயின் லீடு மெயின் ஹீரோவாக நடிப்பார். ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா பெருசாக வெற்றி கிடையாது. இப்படி தான் அவருடைய ஜேர்னி வந்து இருந்தது. ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அவருக்கு 1000 விஷயங்கள் நடந்தாலும் ஹீரோவாக ஜெயிக்க முடியல, நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் ஒரு நல்ல நடிகராக பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராக்கெட்ரின்னு ஒரு படம் பண்ணியிருப்பார், அதுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார், பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷ்னல் அவார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாதா சாஹிப் பால்கே அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆக்டராக
ஒரு ஆக்டராக வந்து இவர் வந்து தரமான ஒரு நடிகர், நல்ல திறமையாளர் அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிவுட்டை பொறுத்தவரை அவருக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறாரு. அவருக்கான ஒரு செட்டப்போட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படத்தில் நடிக்கிறாரு, அவார்டு வாங்குற அளவுக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக அவர் போய் சேர்ந்துட்டார். பெருசாக ஹீரோவாக ஜெயிக்க முடியல, மற்ற ஹீரோக்கள் மாதிரி வளர முடியல அப்படி இருந்தாலும் அவருக்கான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிவுட்டில் கிடச்சிருக்கு. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு, எவ்வளோ சோதனைகள் வேதனைகள்லாம் தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆச்சரியம்னு சொல்கிறத விட உண்மை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மின்னலை படத்துடைய ரீமேக்கு தானே, அதாவது மின்னலை படத்தில் அப்பாஸ் நடித்த அந்த ரோலில் தானே அந்த ரேனா ஹே தில்மே அந்த படத்தில் வந்து மாதவனுக்கு ஆப்போசிட்டாக சைஃப் அலிகான் நடித்தார். சைஃப் அலிகான் வந்து அந்த படம் வரும்போது பெரிய ஹீரோலாம் ஒன்றும் கிடையாது, மாதவனுக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்தார். ஆனால் அந்த படம் ஃப்ளாப் பண்ணும்போது அதுக்கப்புறம் மாதவன் எந்திரிச்சு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா மாதவன் வந்து ஒரு அவுட் சைடரு. ஆனால் சைஃப் அலிகானுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் ஒரு ஃப்ளாப்பு தான் கொடுத்துருப்பார். அவருடைய கெரியர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரியும். என்னதான் படங்கள் ஃப்ளாப்பாக இருந்தாலும் பேக் டு பேக் அவருக்கு வந்து படம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மாதவனெல்லாம் விட அதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்தார். என்னதான் ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான் அந்த ரேஞ்சுக்கு வர முடியலனாலும் சைஃப் அலிகானுக்குன்ட்டு ஒரு மார்க்கெட் வந்து செட் ஆச்சு. அவரும் ஒரு நடிகர்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்லாம் வாங்கினார். இதுதான் பாலிவுட்டுங்கிறது, இதுதான் நெப்போட்டிசம்ங்கிறது. ஏன்னா ஒரு அவுட் சைடராக இருந்து ஒரு படம் நடித்து அந்த படம் ஓடல, ஃப்ளாப் அப்படின்னா எந்திரிச்சு வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே ஒரு நெப்போ கிட்டாக ஒரு ஸ்டார் கிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க லாபிக்கு பார்த்தீங்கன்னா படங்கள் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ அவங்க ஃப்ளாப் கொடுத்தாலும் அவங்க லாபிக்கு வந்து படம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் பாலிவுட் பார்த்தீங்கன்னா அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாலிவுட்டே நிறைய அந்த அண்டர்வேர்ல்டு டான்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கிட்டு, நெப்போ கிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க, என்ட்ரி டிக்கெட் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் படம் நல்லா இல்லை, ஃப்ளாப்னா ஃப்ளாப்பு தான், திறமை இல்லைன்னா ஆடியன்ஸ் நிராகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எந்திரிச்சுலாம் வர முடியாது. ஆனால் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வித்தியாசமாக சில ட்ரிக்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார் கிட்டு, நெப்போ கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு படம்லாம் பெருசாக ஓடலன்னா பேக் டு பேக் அந்த அவருடைய லாபிக்கு வந்து படம் வந்துக்கிட்டே இருக்கும், செட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படம் ஓடலையா இன்னொரு படம் பண்ணு, இன்னொரு படமாக ஓடலையா டக்குன்னு ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் செட் பண்ணி புஷ் பண்ணுவாங்க. ஒரு ட்ரிபிள் ஹீரோ சப்ஜெக்ட்டு, நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் கூட இவரையும் பார்த்தீங்கன்னா நடிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வந்து மறுபடியும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் என்ன தான் ஆடியன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு செட் ஆகிடும்ல. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கும். இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் மாட்டிக்கிச்சுன்னா ஹீரோவாக பூம் பண்ணி விட்ருவாங்க, ஸ்கிரிப்டில் தூக்கி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே நிறைய நடக்கும். இப்போ சைஃப் அலிகான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதவனை விட திறமையான நடிகர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலுமே அவர் மாதவனை விட பெருசாக உயர்றதுக்கு காரணம் வந்து அவர் ஒரு நெப்போ கிட்டு, ஸ்டார் கிட்டு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாபிலாம் இருந்தது. மாதவனுக்கு தான் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவனுக்கு மட்டும் இல்லை, தமிழ்லேருந்து எந்தெந்த ஹீரோக்கள்லாம் அங்கே போயிட்டு, தமிழ்லன்னு மட்டும் சொல்ல முடியாது, சவுத்துலேருந்து எந்தெந்த ஹீரோக்கள்லாம் அங்கே போயிட்டு நடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான். ஸோ அடுத்த லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா எப்படா இந்த படத்தை ஃப்ளாப் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதையும் மீறி எதர்ச்சியாக ஒரு படம் ஓடிடுச்சு, அதர் ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு நடிகருக்கு ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த படம் எப்படியும் அவர் கமிட் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. இது மாதவனுக்கு மட்டும் இல்லை, சித்தார்த்துக்கு இதான் நிலைமை. சித்தார்த்து 2-3 படம்லாம் நடித்தார், திறமையான நடிகர் தானே, அங்கே போயிட்டு பெருசாக சோபிக்க முடியலையே. சித்தார்த்தும் அப்படி தான், மாதவனும் அப்படி தான். ஏன் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கே இதுதான் நிலைமை. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த 1980 காலகட்டங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோவாக அவர் வளர்ந்துட்டார். இங்கே நல்ல ஒரு மார்க்கெட்லாம் செட் பண்ணிட்டாப்புல. ஆனால் பாலிவுட்லேயும் நம்ம போயிட்டு நடிக்கணும், அங்கேயும் வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து கமல் அவர்களுக்கு இருந்திருக்கு. அந்த டைமில் ஏக் தோ ஜே கே லியே, சாகர், ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள்லாம் நடித்தார். அதில் 3 படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஹிட்டு. என்னையா இருந்தாலும் வந்து பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், நல்ல திறமைசாலியாக இருக்கான், இவனை வளர விட்டா நம்மளை காலி பண்ணுறோம் போலையே அப்படின்ட்டு அன்னைக்கு அங்கே இருந்த டாப் ஹீரோஸ் பல பேர்லாம் பிளான் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அந்த சிண்டிகேட்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் ஆளுங்களெல்லாம் வச்சு கமல் அவர்களுக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. கமல் அவர்களை மிரட்டினாங்க, பாலிவுட்டில் நடிக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது, கமலை வச்சு யாரும் படம்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க. அப்படிங்கிற நிறைய தகவல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வெளியாக இருந்தது. இது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியே கமல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டோட்டலாக கொட் பண்ணிட்டாரு. அதாவது பாலிவுட்டில் நான் நடிக்கலை, தமிழில் மட்டும் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாலிவுட்டில் நடிக்காமல்
தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேப் எடுத்துக்கிட்டு சில படங்களை தமிழில் நடித்த அவ்வை சண்முகி மாதிரி படங்கள்லாம் அங்கே சாச்சி 420 ரீமேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சில படங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அவர் அதுக்கப்புறம் நடித்தார். இவரே ப்ரொடியூஸ் பண்ணி தான் நடித்தார். அங்கேருந்து ப்ரொடியூசர் வந்து இவரை வச்சுலாம் படம் எடுக்கல. கமலஹாசனுக்கே இதுதான் நிலைமை. இதில் வந்து நீங்கள் இப்போ கூட கேட்கலாம், ஏன் தனுஷ்லாம் நடிக்கிறாருங்க, இப்போ என்னங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பேன் இண்டியா சினிமாவாக மாறி போச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேட் படம் அந்த ஸ்டேட் படம்லாம் இல்லை, நல்ல படமாக இருந்தால் எல்லா படத்தையுமே பார்க்குறேன் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. அதுலேயும் பாலிவுட்டில் கொடுக்குற குப்பை படங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஊர் ஆடியன்ஸே வந்து நாங்கள் பாலிவுட் படத்தை விட சவுத்து படத்தை தான் விரும்பி பார்ப்போன்ட்டு சவுத்துலேருந்து வர படத்தை தான் ஓடிடிலையும் சரி தேட்டர்லேயும் சரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, தனுஷுமே ரெகுலராக பாலிவுட்டில் நடிக்கிறது இல்லையே. ஹாலிவுட்டில் நடித்தார், பாலிவுட்டில் நடிக்கிறாரு, தமிழில் தான் அவர் மெயினாக நடிச்சிட்ருக்காரு. பாலிவுட்டில் ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டு தானே படம் பண்ணுறாரு. ஒரு படம் பண்ணுறாருன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டு தான் இன்னொரு படம் பண்ணுறாரு. இங்கே டோட்டலாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு வெறுமனே நான் பாலிவுட்டில் தான் நடிப்பேன் அப்படின்ட்டு இறங்கி தனுஷ் நடிக்கட்டுமே. அப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸு அதெல்லாம் தனுஷு கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு தனுஷ் வந்து போகலை. வர படங்களை ஒரு கேப் எடுத்துக்கிட்டு டைம் எடுத்துக்கிட்டு அப்படி தான் நடிக்கிறாரு. இதில் ரொம்பவே சாமர்த்தியசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். ஏன்னா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாலிவுட்டில் தமிழ் ஆக்டராக இருந்து பாலிவுட்டில் நடித்ததுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25லேருந்து 30 படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி நடிச்சிருக்காரு. அது எப்படி தமிழ் ஆக்டராக இருந்தே 2-3 படத்தோடு அங்கே இது பண்ணிடுறாங்களே, ரஜினி மட்டும் எப்படி இத்தனை படங்கள் நடித்தாருன்னா அங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது. வெளி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பேக் டு பேக் சோலோ ஹீரோவாக நடித்து ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே பாலிடிக்ஸ் பண்ணி ஆப்படிப்பாங்க. ஆனால் ரஜினியோடைய சூட்சமும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சோலோ ஹீரோவாக நடித்தா தானே நீங்கள் இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், நான் வந்து சோலோ ஹீரோவே நடிக்க மாட்டேனே அப்படின்ட்டு அங்கே இப்போ அமிதாப் பச்சன் டாப்பாக இருக்காருன்னா அவருக்கு தம்பியாக நடிப்பார், அவருக்கு ஃப்ரெண்டாக நடிப்பார். அதே மாதிரி அங்கே யார் யாரெல்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்களோ ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நடிக்கிறது. ரேராக தான் பார்த்தீங்கன்னா சில படங்கள் மட்டும்தான் சோலோ ஹீரோவாக ரஜினி வந்து பாலிவுட்டில் பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட படங்களில் டபுள் ஹீரோ ட்ரிபிள் ஹீரோ அங்கே ஒரு நடிகர் மார்க்கெட்டில் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு வச்சுப்பார். அப்போ அந்த படத்தை வந்து திட்டமிட்டு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா பாலிவுட்டை சேர்ந்த ஒரு நடிகரும் அங்கே இருக்கார்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் அப்போவே வந்து மூலக்காரராக செயல்பட்டுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.